அழகர் கோவில் காசை 40 கோடி ரூபாய ஆட்டையை போட்டிருக்காங்க. நாசமா போயிருவீங்கடா, நாசமா போயிருவீங்க. கிட்டத்தட்ட அதுவும் களவாண்ட கணக்குதான். மேட்ரு என்ன அப்படின்னா, அழகர் கோவில் உபரி நிதியில இருந்து ஒரு 40 கோடி ரூபாய் எடுத்து அதுல ஒரு வணிக வளாகத்தை கட்டி அந்த வளாகத்தை வாடகைக்கு விட்டு வாடகைக்கு வர பணத்தை எடுத்து கோவில் பராமரிப்பு செலவுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்ற உயர்ந்த நோக்கத்தோட அரசு ஒரு அரசாணையை வெளியிட்டுருச்சு. ஏற்கனவே அழகர் கோவில் நிலத்தோட குத்தக வாடகை கணக்கு மயிரை காட்டுறா அப்படின்னா கப்பை தூக்கிட்டு கோபாலபுர கக்கூச கழுவி விட போயிடறாப்புல அறநிலையத்துறை அமைச்சர். இதுல இன்னும் 40 கோடி கொடுத்தா சிலையை தூக்கி தெருக்கோடியில வச்சு நாதி சிரிக்க வச்சிருவாங்க இந்த கூட்டம். நல்ல வேளை கோர்ட்டு உள்ள புகுந்து இந்த மாதிரி உன் வியாபார நோக்கத்துக்கெல்லாம் கோவிலோட சொத்தை பயன்படுத்த முடியாது, அதனால நீ வெளியிட்டல ஒரு மயிர அரசாணை, அது செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்கு கோர்ட்டு. அடுத்து ஒரு பாயிண்ட அடிகோடிட்டு சொல்லியிருக்கு. அதுதான் இருக்கிறதுலே ஹைலைட்டான விஷயம். அதாவது மதுரை அழகர் கோவில்ல 107 கோடி ரூபாய், திரும்ப சொல்றேன், மதுரை அழகர் கோவில்ல 107 கோடி ரூபாய் இருந்த மதிப்பு ஒரு பணம் 62 கோடி ரூபாயா குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 40 கோடி, பாதிக்கு பாதிய காணா. அந்த பணத்துக்கு பதில் சொல்லுங்க. இதெல்லாம் தெய்வ குத்தமாயிரும் அப்படின்னு கோர்ட்டு கண்டிச்சிருக்கு. இது செய்தி. உனக்கு எனக்கு உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னு தெரியுமா? இது ஒரு இஸ்லாமிய கோயில்ல பிரச்சனை அப்படின்னா இஸ்லாமியர்கள் பூரா வந்துருவான். கிறிஸ்தவ ஆலயத்துல பிரச்சனை அப்படின்னா கிறிஸ்தவம் பூரா வந்துருவான். ஆனா நீ நானும் என்ன நினைப்போம் தெரியுமா? இந்த ஆலயங்களுக்கு பிரச்சனைனா இந்த அமைப்புகள் தான் வரணும் அப்படின்னு நினைப்போம். நம்ம அப்படி நினைக்கிற வரைக்கும் இந்த மாதிரி கோவில் காசை இவன் ஆட்டையை போட்டுக்கிட்டுதான் இருப்பான். நீயும் நானும் தான் கேட்கணும். ஏன் சொல்றேன்னா, நீயும் நானும் போடுற உண்டியல் பணம் தானே அந்த காசு, அப்ப நம்ம தானே கேட்கணும்.